இவங்களெல்லாம் மானாவாரியாக திட்டணும்னு தோணுது. பட் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, என்ன சொல்லி திட்டுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு திட்ட தெரிஞ்சது அப்படின்னா சில நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தி தயவு செஞ்சு கமெண்ட்ல திட்டிட்டு போங்க. டேய் மாமா, நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல தெரிஞ்சிச்சுடா. என்னடி சொல்ற? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? ஐயா என்ன பண்றான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? வயித்துல உதைக்கிறான்னு சொன்னேன். இந்த பிள்ளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 15 வயசு தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த மேடமுக்குலாம் வயிற்றுல புள்ள கேட்குது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் இந்த வயசில் பார்த்தீங்கன்னா சோட்டா பீம், சின்சான், டோரிமான் இந்த மாதிரிலாம் பார்த்து வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிள்ளை பெற்றுக்கிறது, எப்படி அவளை கரெக்ட் பண்ணுறது, எப்படி இவளை கரெக்ட் பண்ணுறது, இதில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி மகராசிகள் மகராசர்களெல்லாம் பெற்றவங்க உயிரோட தான் இருப்பாங்களா? இருந்தால் இதெல்லாம் தப்புன்னு கண்டிப்பாங்களா? இல்லைனா என்ன வேணால் போட்டு என் பிள்ளை எப்படி வேணால் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லை, என்னோட ஃபாலோவர் லிஸ்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப சோகமாகவே ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. நான் அங்கே விழுந்து சாக போகிறேன், இங்கே விழுந்து சாக போகிறேன், என்னோட வாழ்க்கையை நரகமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. நான் என்னமா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். ப்ரோ நான் காதல் தோல்வி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, 27 28 வயசு இருக்கும் போல என்னமா பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் ஒர்க்கெல்லாம் போல ப்ரோ, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அட உம்மாலையா அப்படிங்கிற மாதிரி